पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையான் நாள்தோறும் திருச்செவி சாத்தக்கூடிய அவனுக்கே உரியதாக நாரத பகவானால் தொகுக்கப்பட்டு வசிஷ்டருக்கு வழங்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 487வது திருநாமத்தை அனுபவிப்போம். இந்த திருநாமம் மகா கர்மி என்பது. நீங்கள் நாமக்கல் சென்றிருக்கிறீர்களா? நான் நாமக்கலை பற்றி திடீர்னு பேசுகிறேன். நாமக்கல் தெரியுமே, அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் கைகுவித்திருக்க எதிர்க்க குன்று நாமக்கல் மலை, அதிலே நரசிம்ம சுவாமி இருக்காரே, போயிருக்கிறீர்களா? அங்கே நரசிம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி விட்டு அந்த கருவறையில், அது ஒரு குடவரை இல்லையா, அப்படி லெஃப்டில் திரும்புங்க. திரும்பினீங்களா ஒரு அற்புதமான சிற்பம் உங்களை வரவேற்கும். நரசிம்மன் தன் மடியில இரண்டினை கிடாத்தி அவன் மார்பை பிளக்கிற காட்சி. உக்கிரமான நரசிம்மன் அவனுடைய மடியில ஹிரண்யன் மார்பை அவன் பிளக்கிறான் நகங்களினாலே. பக்கத்துல பிரம்மதேவன் கைகுவித்தவாறு எம்பெருமானை நன்றியோடு பார்க்கிறார். இந்த காட்சி அங்கே வடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன சிறப்பு? இரண்யனை எம்பெருமான் சம்மதித்தான், அனைத்து உலகங்களும் நன்றியாக வணங்கித்து. அது ஓகே. இது பிரம்மாவுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டால் இதற்கு வரலாறு சொல்கிறாங்க. அதாவது பிரம்மதேவன் தேவர்கள் எல்லாரும் இரண்யகசிபு பண்ணக்கூடிய அட்டூழியத்தை கண்டு அரண்டு மிரண்டு போய் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், உலகத்துக்கு க்ஷேமத்தை செய்ய வேண்டும் என்று எம்பெருமானி திருப்பார்க்கல் கரையில் நின்று வேண்டினார்கள். 33 கோடி தேவர்கள் பிரம்மாவின் தலைமையில் பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனையை கேட்டு திருச்செவி சாய்த்து, அண்ணல் சீக்கிரமாக அவனை சம்மரிக்கிறேன், பிரகலாதன்கிட்ட அபச்சாரப்படுவான், அது எல்லை நிலம் தாண்டும், அன்று அவனுக்கு முடிவு என்று தெரிந்து கொள்ளுங்கள், கவலைப்பட வேண்டாம், சம்மரிக்கிறேன் என்று அபயம் கொடுத்தான். கொடுத்தவுடனே தேவர்கள் நன்றி நாராயணான் கிளம்பி போனார்கள். அவ கிளம்பி போயிட்டா. பிரம்மா மட்டும் அப்படியே கோயிலாக நின்றுருக்கார் ஆசையில். எல்லாரும் போனப்புறம் பிரம்மா திருப்பார்கள் கரையிலேயே கையை கூப்பிட்டு இருக்கிறார். எம்பெருமான் கேட்டான், பிரம்மா நீ போலையா? இன்னும் எத்தனை பேர் தலையில் எழுத வேண்டிய ஃபைல் கிடக்கிறது,
இங்கே நின்று என்ன பண்ணுற என்று கேட்டான். அண்ணலே கொஞ்சம் க்ஷமிச்சுக்கணும், நான் பாட்டுக்கு என்னவோ வரத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன், அதனால் இப்படி தவிச்சுன்னு நிற்கிறேன். என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு நான் கொடுக்குற வரம் ஏகப்பட்ட வரம் கொடுத்துருக்கேன். அந்த வரத்தின் கீழ் அவனை கொல்வதே கஷ்டம். தாங்களும் அவனை கொன்னுடுறேன்னு அனுகிரகம் பண்ணிட்டேன். அது எப்படி நடக்கும் என்று தான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்று கேட்டால் அந்த இரண்யனுக்கு என்ன, பகலில் சாக மாட்டான், அவன் இரவில் சாக மாட்டான். அப்படி வரம் வாங்கியிருக்கான். நான் பகலில் சாகக்கூடாது, அதான் என் விருப்பம்னு கேட்டான். முதல்ல என்கிட்ட அவன் கேட்டான், நான் சாகவே கூடாது, அப்படி வரம் கொடுன்னு கேட்டான். நான் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த மாதிரி வரம் தர இயலாது, ஏன்னா எனக்கே முடிவு உண்டு, எனக்கே சாவு இருக்கும் பொழுது நான் சாகாதவன் உன்னை எப்படி சொல்ல முடியும் என்று பிரம்மதேவனாகிய நான் சொன்னேன். உடனே இரேன்னு சொன்னான், அப்புறம் எனக்கு இது தபஸ் பண்ணியிருக்கேன், என்ன பலன்? நான் சொன்னேன், சாவது எப்படின்னு ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துரு. நீ ஹார்ட் அட்டாக் வந்து போகலாம், அல்லது ஆக்சிடெண்ட்டில் போகலாம், அல்லது போரில் மாளலாம், அதை நீ செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், அது உனக்கு தர, இந்த தவத்துக்கு அதுதான் முடியும்ட்டார். நான் அப்படி சொன்னேனே இறைவா. உடனே இரண்டே சொன்னான் என்னை பார்த்து, சுவாமி நான் பகலில் சாகக்கூடாது. சரி இது என்ன ததாஸ்துன்னுட்டேன். அப்புறம் ஒரு புன்னகையோடு சொன்னான், நான் இரவுலையும் சாகக்கூடாது. செக் வச்சுட்டானா, பகல்லையும் சாக மாட்டேன் இரவுலையும் சாக மாட்டேன்னு என்ன அர்த்தம்? சாக மாட்டேன்னு அர்த்தம். அப்படி வரம் கேட்டானே, நான் என்ன சொல்லணும், எப்படிப்பா இது ரிசல்ட் என்னாருது? நீ பகல்லையும் மாள மாட்டா இரவுலையும் மாள மாட்டா என்றால் நீ மாள மாட்டான்னு தான் வரும். ஒன்று பகல் இருக்கும், இரவு இருக்கும். அதில் இரவிலும் மாள மாட்டாய், பகலிலும் மாள மாட்டாய் என்று வரம் கொடுத்தால் நீ மாள மாட்டாய் தான் ரிசல்ட் வரும். இப்படி வஞ்சனையாக கேட்குறியே, சூழ்ச்சி பண்ணுறியன்னு சொல்ல தெரியல எனக்கு. ததாஸ்து. ஆக எம்பெருமானே, இரண்டினை நீ பகலிலும் கொல்ல முடியாது, இரவிலும் கொல்ல முடியாது. அப்படிச்சே நான் கொண்டு உலகத்துக்கு க்ஷேமம் செய்கிறேன்னு நீ சொல்லிட்டியே, நான் கொடுத்த வரம் இப்படி இருக்கு, இடர்பாடோடு இருக்கு. அல்லது அவன் இன்னொரு வரம் கேட்டான், இறைவா நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது. சரி, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது. மொத்த மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் வெளியில் இருக்கிறோம், அவ்வளோதானே. வீட்டுக்கு உள்ளே இருக்கிறதும் சாக மாட்டான், வெளிலையும் சாக மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிசல்ட்டு நான் சாக மாட்டேன். இப்படி வஞ்சகத்தனமாக வரம் கேட்டான், அதுக்கும் தலையாட்டிவிட்டேன். பகலும் சாக மாட்டான், இரவுலும் சாக மாட்டான், வீட்டுக்குள்ளேயும் சாக மாட்டான், வீட்டுக்கு வெளிலையும் சாக மாட்டான். இப்போ எங்கே தான் அவன் சாகிறது? சாக முடியாது. யோசிச்சு யோசிச்சு கேட்டிருக்கான். இந்த மாதிரி பிரம்மா சொன்னால் எப்படியெல்லாம் வரம் கேட்கணும்னு திங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான். நான் தான் ஹோம்ஒர்க் பண்ணாமல் எல்லாரும் ததாஸ்துன்னு சொன்னேன். அதன் பிறகு என்ன பண்ணினான், நான் பூமியிலையும் வாழக்கூடாது, வானத்திலையும் வாழக்கூடாது அப்படின்னா அவன் எங்கே வச்சு வாழுவான் இவன்? அதுக்கும் ததாஸ்துன்னுட்டேன். அப்புறம் பிரம்மதேவா, நீ படைத்த எந்த பொருள் எந்த ஜீவனாலையும் நான் சாகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான். மனிதனை படைத்தாய், மிருகத்தை படைத்தாய், மனிதனை சாக பிடிக்க முடியாது, மிருகமும் முடியாது. ததாஸ்துன்னுட்டேன். மனிதனும் முடியாது, மிருகமும் முடியாதுன்னா இப்போ யாரும் கொல்ல முடியாது, அவன் பழைச்சிருவான். தேவர்களும் கூடாது, அசுரர்களும் கூடாது, மிருகங்களும் கூடாது, மனிதர்களும் கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு வரம் கேட்டான், ஐயா உயிருள்ள பொருள் அடிச்சும் நான் மாளக்கூடாது, உயிர் இல்லாத பொருள் அடிச்சும் மாளக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒரே ஓங்கி ஒரு குத்து நான் குத்தினா சாக மாட்டான், உயிருள்ள பொருள் அடித்து மாள மாட்டான். உயிர் இல்லாத பொருள் கத்தியால் சதக்கர் குத்தினாலும் மாள மாட்டான். இப்படி அவன் கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்துட்டேன் இறைவா. இப்போ அவனை நீ கொள்றேன்னு நீ சொல்கிற, உனக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீ கவனத்தில் கொண்டாயோ இல்லையோ வாக்குறுதி கொடுத்துட்ட. உடனே ஒரு சட்டம் போட்டுரு, இரண்டியனுக்கு பிரம்மதேவன் கொடுத்த வரமெல்லாம் ரத்து, ஏன்னா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறான் இரண்டியன் அப்படி நீ உன்னுடைய சட்டத்தை போட்டு அவனை சம்பரியாக தான் முடியும். கலகலன்னு சிரித்தான். யார்? பிரபு நாராயணன். பிரம்மா, நான் அவனை உன் சட்டத்துக்கு நீ கொடுத்த வரங்கள் எதையும் மீறாமலேயே கொள்கிறேன். என்னது மாயன் அப்படின்னு சொல்லுவான், ஆச்சரிய செயல்கள். பார்த்தா அவன் மாமாயன், மகா ஆச்சரியமாக இருக்குவேன். இந்த வரங்களுக்கு உட்பட்டு அவ எப்படி கொல்லப் போகிறாய்
எனக்கு தலை சுற்றுறது முடியவே முடியாது, 8 தலையும் சுற்றுறது அப்படின்னு பிரம்மா சொன்னார். நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு இப்போ சொல்கிறேன், வெளில மட்டும் சொல்லாது, கான்ஃபிடென்ஷியல், ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் என்று பகவான் தான் ஒரு அந்தி போது சந்தியா காலத்திலே அவதரிக்கப் போவதாக சொன்னார். அந்த சந்தியா காலம் பகலும் இல்லை இரவும் இல்லை. இந்த புக்கு இரண்யகசிபு பார்த்த புஸ்தகத்தில் இந்த மேட்டரை மறந்துட்டான். சந்தியா காலம் என்று வானம் சிவந்து சூரியன் உதிக்கும் வேளை அல்லது மறையும் வேளை, பட்ட பொழுது எழுபொழுது என்று சொல்லக்கூடிய காலங்கள், அவைகளை பகலும் இல்லை இரவும் இல்லை என்று சாஸ்திரங்கள் சொல்லிடுது. அதனால் பகலும் இரவும் இல்லாத நேரத்தில் அவனை கொன்று ஒரு வரத்தை பூர்த்தி பண்ணுறேன். அவனே நான் நரங்கலந்த சிங்கமாக, தலைமை கழுத்துக்கு மேலே சிங்கம், கீழே மனுஷன், அப்படி கொள்கிறேன். இது வரைக்கும் அப்படி யாரையும் படைக்கலை. அதனால் இதுவரை நீ படைக்காத புதிய படைப்பு, அதை வைத்து கூட்டு கொள்கிறேன். அந்த ஹிரண்யகசிபு வீட்டுக்குள்ளேயும் கொள்ளலை, வீட்டுக்கு வெளியிலையும் கொள்ளலை. வீட்டில் படி இருக்குது, வாசப்படி, அதில் வச்சு நான் கொள்கிறேன். தரையுமில்லை, வானத்தில் மடியில் வீட்டு கொள்கிறேன். ஆயுதத்தாலையும் அடிக்கிறேன், நகத்தால் பிளக்கிறேன். நகத்துக்கு உயிரும் கிடையாது, உயிரும் இருக்குது. உயிர் கிடையாது ஏன்னா நகத்தை கட் பண்ணால் வலிக்காது. உயிர் இருக்குது ஏன்னா நகத்தை கட் பண்ணால் மறுபடியும் வளரும். இப்படி கொல்ல போகிறேன்னு காண்பிச்சான். பிரம்மா அரண்டு போனார். அப்பா, அவன் தடுக்கலை போனால் நீ கோலத்துக்குள்ளே போந்துட்டிய பிரபுவே, ஆச்சரியமான செயல் என்று சொல்லி, மகாகர்மா, கிரேட் செயல் என்று பிரம்மதேவன் அதை பாராட்டினார். வெள்ளை மட்டும் மூச்சு விடாத அப்படின்ட்டு பகவான் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணோம், இது ஹிரண்ய சம்ஹாரத்துக்கு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். அது மாதிரி மகாகர்மா பெரும் செயலை செய்து எத்தனை அசுரர்கள் எப்படியெல்லாம் வர வாங்கியிருக்கா. மதுன்னு ஒருத்தன், கைட்டபன்னு ஒருத்தன், 2 பேரும் எப்படி வர வாங்கினான். நாங்களே விரும்பினால் அன்றி நாங்கள் மாளக்கூடாது. பகவான் என்ன சொன்னான், அந்த வரத்தை வாங்கி வச்சுட்டு எப்படி அடித்தான், நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் நீங்களே விரும்பி மாண்டு போங்களேன்னு கேட்டான். ஆஹா, நாராயணன் நம்மக்கிட்ட சண்டையில் கெஞ்சராம்பார்னு, நீ என்னையா எங்களுக்கு வந்தது, நான் உங்களுக்கு தரேன்னாவா. உடனே நாராயணன், நீங்கள் விரும்பி மாண்டு போங்கள்னு கேட்டான். அதனால் பிரபு எந்த மாதிரி செய்வான்னு தெரியாது. இப்படி செயற்கரிய செயல்களை, ஆச்சரியமான செயல்களை செய்தருவதால் திருவேங்கடமுடையானுக்கு மகாகர்மி என்று பெயர். இதற்கு பின்னணி ஸ்லோகம். ஹிரண்யஸ்ய சம்ஹாரஹ மதுகைடபயோரபி மகாந்தி தஸ்ய கர்மாணி மகாகர்மி ததுச்சதே. பகலிலும் சாவான், இரவிலும் சாவான், தரையிலும் சாவான், வானிலும் சாவான், அகத்தின் புறத்திலும் சாவான், உள்ளிலும் சாவான், உயிருட படையாலும் அல்லா படையாலும் சாவான். கனகன் விருப்பமன்றி சாவார் தேனர் தம்பி, இருவரையும் வீழ்த்திய பெரும் செயலோன் மகாகர்மியானாமே அவனே. அரிய செயற்கரிய செயல்களை செய்யும் திறமை தர அவனை வணங்குங்கள், சொல்லுங்கள். மகாகர்மிணே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.